ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆரி டிலைட்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லீஃப் டிசைனை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ரஃபாகவே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் ஜரி த்ரெட்டில். இப்போது இந்த லீஃப் டிசைனுக்கு வரைகிறதுக்கு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரையணும். ஓகேவா? ஸோ ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் லீஃப் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃப் ஒன்று போல் இருக்கும். இந்த அகலத்தை நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த லீஃபில் நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன லீஃபாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்க தேவையில்லை. கொஞ்சம் மீடியமாகவே போட்டுக்கோங்க. இந்த லீஃபோட அகலத்தை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லைன் போட்டுக்கோங்க. நான் லைன் போட்டிருக்கேன். அது மைல்டாக தெரியுது உங்களுக்கு. எனக்கு வீடியோவில் மைல்டாக தெரியுது. ஆனால் லைன் போட்டுட்டு நீங்கள் அந்த லீஃபை உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு லீஃபும் ஒன்று போல் இருக்கும். இல்லாட்டினா ஒன்று உயரமாக ஒன்று உயரம் கம்மியாக இப்படி இருக்கும். இப்போ இது முடிச்சுட்டு நம்ம இதிலேருந்து நேராக ஒரு லைன் போடுறோம். நீங்கள் இந்த லைனை 2 விதமாக போடலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஆக்சுவலாக அந்த 2 லீஃபை முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு லைன் போடணும். இந்த லீஃபை நீங்கள் போட்டுட்டு முடிக்கும்போது அந்த லைனை நீங்கள் போடுங்க. இப்போ இந்த 2 லீஃப் போட்டு நான் முடிச்சிட்டேன். அப்படியே அந்த லைனை கண்டினியூ பண்ணி கொண்டுட்டு வரேன். கீழே உள்ள லீஃப் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே வர அந்த லைனை சுகர் பீடில் நம்ம கொடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த லைனை முதலையே நம்ம கொடுத்துடலாமான்னு. அப்படியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் சுகர் பீடில் சென்டரில் நீங்கள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லீஃபை நீங்கள் கொடுக்கலாம். நான் ஒவ்வொரு லீஃபாக கொடுக்குறேன். ஒரு லைன் போட்டு ஒவ்வொரு லீஃபாக கொடுக்குறேன். இப்போ லைனை போட்டுட்டு நான் நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம லீஃப் கொடுக்க போகிறோம். இந்த லீஃப் எந்த பீட்லேருந்து கொடுக்குறீங்களோ அதே பீட்லேருந்து தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லீஃபும் கொடுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடும். அதாவது நீங்கள் எந்த பீடில், இப்போ நான் கடைசியிலேருந்து ஒரு 3வது பீடு கணக்கு வச்சுக்கிட்டேன். அதிலேருந்து நான் லீஃப்க்கு வெளியே எடுத்திருக்கேன். சரியா? இதை நம்ம அப்படியே நம்ம கண்டினியூஸாக கொண்டுட்டு லீஃபை ஃபில் பண்ணணும். நீங்கள் பீடை கணக்கு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லீஃப் முடியும் போதும் நாட் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த லீஃபை போட்டுட்டு நாட் போடுறேன். நீங்கள் 2 சைடில் எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும், அதாவது எந்த பக்கம் லீஃப், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லீஃபு இல்லைன்னா ரைட் ஹேண்ட் சைடு எதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கரெக்டாக நீங்கள் அந்த எல்லா லீஃபும் பார்த்திங்கன்னா மெயினாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள லீஃப் நீங்கள் ஒரு லைன் போட்டிருப்பீங்கல்ல, அந்த லைனுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு வெளியே போச்சுன்னா ஒரு லீஃப் குட்டியாகவும் பெருசாகவும் இருக்கும். அதனால் அந்த லைனுக்குள்ளேயே எல்லா லீஃபும் இருக்கா அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கணும். சரியா? இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் யூனிக்காகவும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு லீஃபாக போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3mm பீட் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த சென்டரில் நான் வந்து கொடுக்குறேன். இது நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குட்டி குட்டியாக போட்டோம்னா அது எல்லாமே அழகாக ரவுண்டாக மாறிடும். அதனால தான் உங்களை சின்ன லீஃபாகவே, அதாவது ரொம்ப ஒட்டி வேணால் மீடியமாக நீங்கள் கொடுத்தீங்கனாலே அந்த 3mm பீட் நம்ம உள்ளே வச்சு ஃபில் பண்ணும்போது அழகாக மாறிடும். அதே மாதிரி 3mm பீட் ஒவ்வொரு பீடுக்கும் நீங்கள் நாட் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் 16 ஸ்டாண்டு. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அதுவுமே அந்த லைனுக்குள்ளே தான் இருக்கணும். சரியா? எதுவுமே லைனை தாண்டி வெளியே போகவே கூடாது. லைனுக்குள்ளேயே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு லைன் போட்டிருப்பீங்கல்ல, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, அந்த லைனுக்குள்ளே தான் அந்த லீஃபும் இருக்கணும், அந்த க்ளோஸ் ஸ்டிச்சும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டிச் போடும்போது லைட்டாக நூலை திருகுனிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரே நூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது, நம்ம டிசைன் வந்து முடிஞ்சது. சரியா? இது நல்லா யூனிக்கான டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம டிசைன் வந்து எல்லாம் முடிஞ்சது. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.